தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு இரண்டாவது நாளாக இன்றும் ரெட் அலர்ட் நீடிக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் நேற்று காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் இரவில் மழை பெய்தது. அச்சரப்பாக்கம், மேல்மருவத்தூர், சோத்துப்பாக்கம், ஒரத்தி, கடமலைப்புத்தூர் ஆகிய பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இரண்டாவது நாளாக நேற்று இரவும் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. சேந்தமங்கலம், கங்களாஞ்சேரி, எட்டியலூர், குடவாசல், புலிவலம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. நாகையிலும் இரண்டாவது நாளாக இரவில் கனமழை பெய்தது. பகல் முழுவதும் வெயில் காணப்பட்ட நிலையில் நாகூர், புத்தூர், சிக்கல், வேளாங்கண்ணி, ஆழியூர், கீழ்வேலூர், தேவூர், திருக்குவளை, தலைஞாயிறு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. இந்நிலையில் வடக்கு கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி மாவட்டத்திற்கு இரண்டாவது நாளாக இன்றும் நீடிக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குமரி, நெல்லை, தென்காசி, கோவை, தேனி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.